அருந்ததி திரைப்படம் இந்த வரலாற்று நிகழ்வின் உண்மை சம்பவமா? இந்திய அரசாங்கத்தால் பேய்கள் வசிப்பிடம் என்று அங்கீகரிக்கப்பட்டு மக்கள் செல்ல தடை செய்யப்பட்ட ஒரே பகுதி. அதன் வரலாறு என்னதான் அங்கு நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும். வாருங்கள், அதிபயங்கர தகவலை அறிவோம். அமானுஷ்ய இடமென்று இந்திய அரசாலேயே தடை செய்யப்பட்ட இடம். திரைப்படத்தை மிஞ்சிய மர்மம். இந்தியா அதன் நீண்ட வரலாறால் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற நாடாகும். இந்தியாவின் வரலாறு எவ்வளவு பெரியதோ அதே அளவிற்கு அதில் நிறைந்திருக்கும் மர்மங்களும் அதிகமாகும். இந்தியாவின் பல இடங்களில் இப்போது அகழ்வாராய்ச்சி நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் ஒரு மர்மத்தை வெளிக்கொணர்கிறது. இந்த வகையில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானின் அரச நகரமாக இருந்த இடத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அனைவரையும் குழப்பமடைய வைத்துள்ளது. அமானுஷ்ய சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் உலகின் மிகவும் பயங்கரமான ஒரு இடத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ராஜஸ்தானில் உள்ள சரிஸ்கா வனத்தின் எல்லையில் பாங்கர் நகரம் அமைந்துள்ளது. அதன் பேய் கதைகள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. 1613ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட பாங்கர் கோட்டைக்குள் வரலாற்று இடிபாடுகளுக்கு புகழ்பெற்ற இந்த நகரம் பாங்கர் ஆகும். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆல்வார் மாவட்டத்தின் ராஜ்கர் நகராட்சியில் உள்ளது. சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்திற்கு இடையில் இந்த கோஸ்ட் டவுனுக்குள் நுழைவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பது சுவாரஸ்யமானது. எங்கு உள்ளது? இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூருக்கும் டில்லிக்கும் இடையிலான இடமாக பாங்கர் உள்ளது. பாங்கர் ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட இடமாகும். சோமேஸ்வர், மங்களாதேவி, லவீனாதேவி மற்றும் கேசவராய் கோவில்கள் அங்கிருக்கும் கட்டிடங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளது. மற்ற கட்டிடங்களில் பிரதான சாலையில் உள்ள கடைகள், பல ஹவேலிகள், ஒரு மசூதி மற்றும் ஒரு அரண்மனை ஆகியவை அடங்கும். அரண்மனை பள்ளத்தாக்கு முழுவதும் 2 உள்கோட்டைகளால் பாதுகாக்கப்பட்டது. இந்த நகரம் சமவெளியிலிருந்து 5 வாயில்களைக் கொண்ட கோபுரங்களால் பிரிக்கப்பட்டது. பின்னணியில் உள்ள வரலாறு. 1573ஆம் ஆண்டில் பகவந்த் தாஸின் ஆட்சியின் போது அவரது 2வது மகன் மாதோசிங்கின் வசிப்பிடமாக இந்த கோட்டை நிறுவப்பட்டது. மாதோசிங் பேரரசர் அக்பரின் ஜெனரலின் முதலாம் மான்சிங்கின் சகோதரராவார். மாதோசிங் தனது தந்தை மற்றும் சகோதரருடன் பல போர்களில் பங்கேற்றார். பாங்கரின் அடுத்த ஆட்சியாளர் அவரது மகன் சத்ருசிங் ஆவார். 1630இல் இறந்த பிறகு பாங்கர் புறக்கணிக்கப்பட்டது. அவுரங்கசீபின் மரணத்திற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் விலவீனப்பட்டபோது ஜெய்சிங் இரண்டாவர் பாங்கரை 1720இல் தனது மாநிலத்துடன் பலத்துடன் இணைத்தார். இதன் பின்னர் பாங்கர் மக்கள் தொகை குறைந்து 1783 பஞ்சத்திலிருந்து மக்கள் வசிக்காத இடமாக இருந்து வருகிறது. நுழைவதற்கு தடையா? சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்திற்கு இடையில் பாங்கருக்கு நுழைவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சட்டரீதியாக பேய் உள்ள இடமாகும். இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சி ஒரு அடையாள அட்டை மூலம் இந்த வழிமுறைகளை சிறப்பாக குறிப்பிடுகிறது. இது இந்த நகரத்தின் மர்மத்தை மேலும் வலுவாக்குகிறது. போர்டு இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வழிமுறைகள் மொழிபெயர்க்கப்படும்போது சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் பாங்கரின் எல்லைகளுக்குள் நுழைவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழிமுறைகளை பின்பற்றாத எவருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்றின்படி பாங்கர் நகரம் குருபால்நாத்தால் சபிக்கப்பட்டது. அவர் ஒரு நிபந்தனையின் பேரில் நகரத்தை நிர்மாணிக்க அனுமதித்திருந்தார். உங்கள் அரண்மனைகளின் நிழல் என்னை தொடும் தருணம் நகரம் இனி இருக்காது என்று கூறியிருந்தார். ஒரு வம்சாவழியை சேர்ந்த இளவரசன் அரண்மனையை குருபால்நாத்தின் தடை செய்யப்பட்ட பின்வழியில் நிழலை காட்டிய உயரத்திற்கு உயர்த்தியபோது அவர் நகரத்தை சபித்தார். குருபால்நாத் ஒரு சிறிய சமாதியில் இன்று வரை அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தைச் சுற்றி மற்றொரு கதையும் உள்ளது. அது பாங்கர் இளவரசி ரத்னாவதியின் கதை. அவர் ராஜஸ்தானின் பொக்கிஷம் என்று அழியப்படுகிறார்.
அவரது 18ஆம் பிறந்த நாளில் அவர் பிற பிரதீகங்களிலிருந்து திருமண வரன்களை பெறத் தொடங்கினார். அந்த பகுதி தாந்திரீகம் நன்கு அறிந்த மந்திரவாதி சிங்கியா என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இளவரசி மீது காதல் இருந்தது. ஆனால் போட்டியில் பங்கேற்பது சாத்தியமில்லாதது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒருநாள் சிங்கியா இளவரசியின் பணிப்பெண்ணை சந்தையில் பார்த்தபோது அவர் வாங்கும் எண்ணெயில் அவனது சூனியத்தை பயன்படுத்தினான். அதனால் அதை தொட்டால் இளவரசி அவனிடம் தன்னை ஒப்படைப்பார் என்று எண்ணினான். அந்த தாந்திரீக எண்ணெயைக் கண்ட இளவரசி அதனை தரையில் ஊற்றி அவனது திட்டத்தை முறியடித்தாள். எண்ணெய் தரையில் ஊற்றப்பட்டதால் அது ஒரு கற்பாறையாக மாறியது. அது சிங்கியாவை நசுக்கியது. இறக்கும் தருணத்தில் தாந்திரீகன் அரண்மனையையும் அதில் வசித்த அனைவரையும் மரணத்தால் சபித்தார். அடுத்த ஆண்டு பாங்கருக்கும் அஜப்கருக்கும் இடையில் ஒரு போர் நடந்தது. அதில் இளவரசி ரத்னாவதி கொல்லப்பட்டாள். பாங்கரில் பேய்கள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் கோட்டையில் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. ரத்னாவதி இளவரசி வேறெங்காவது பிறந்திருக்கிறார் என்றும் லூலூர்கள் நம்புகின்றனர். பாங்கர் கோட்டையும் பேரரசும் சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் திரும்ப வருவதற்காக காத்திருக்கிறது. சிங்கியாவின் ஆத்மாவும் அவனால் சபிக்கப்பட்டவர்களின் ஆத்மாவும் இன்றும் கோட்டையில் அலைவதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரும் யாரும் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கால்நடைகள் கூட சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இங்கு யாரும் அனுமதிப்பதில்லை. இது இந்திய அரசாங்கத்தாலேயே பேயிருக்கும் இடமாக அறிவிக்கப்பட்ட இடமாகும்.